நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைத்தாலே அப்படின்றது ஒரு முறை நினைப்பது கிடையாது, எவ்வளவு நேரம் நினைச்சிருக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப மெயின். எந்நேரமும் அந்த இறை சிந்தனையிலே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு முக்தி தான். எப்படி மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு? திருவண்ணாமலையில பல சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையை பார்த்த மணிக்கு அப்படியே உட்காந்து அவங்களோட இறப்பு வந்து நிகழ்ந்திருக்கு. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்க அந்த அண்ணாமலையரை நினைக்க அவங்க அந்த உடல் கடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இறப்பு என்பது நிகழக்கூடிய டைம்ல அவங்களுக்கு முக்தி என்பது ஈஸியாக கிடைச்சிருது. அப்ப நினைத்தாலே என்பது அந்த அளவுக்கு நீங்க நினைக்கணும். அண்ணாமலையரையே வந்து அங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரையே நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பக்குவம் அடைஞ்சிட்டீங்களா? அதுதான் வந்து நினைத்தாலே அப்படின்றது. அப்போ இந்த திருவண்ணாமலைக்கு நீங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கார்த்திகை மாதம் கிரிவலம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பௌர்ணமி கிரிவலம், நாட் ஒன்லி இன் கார்த்திகை மாதம், நீங்க ஒரு மாதமும் வந்து இந்த மாதிரி கிரிவலத்தில் நீங்க கலந்துங்க. ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய சித்தர்கள் பல மகான்கள் இருந்த இடம், இன்னும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். அப்போ வைப்ரேஷன் என்பது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நல்லா கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ நீங்க இந்த மாதிரி கிரிவலத்துக்கு நீங்க வந்து போகும்போது உங்களுடைய உடம்புல பல மாற்றங்கள் என்பது நிகழும், உங்க மனம் ரீதியான மாற்றம் நிகழும். இப்போ பௌர்ணமி டைம்ல நீங்க வரீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த சந்திரனை சம்மந்தப்படுத்துறது தான். அப்போ அந்த சந்திரனை நீங்க சம்மந்தப்படுத்தி நீங்க இந்த கிரிவல பாதைக்கு நீங்க வந்து போறீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் நல்லா மேலோங்கும். பல பேர் நீங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்னோட பிசினஸ்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, என்னோட உடல் ரீதியான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கான காரணம்ல என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ் நல்லா போக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட மனம் மாற ஆரம்பிக்கும், உங்களோட மனதுல தெளிவு வரும், உங்களோட உடல்ல தெளிவு வரும். ஏன்னா மனம் சந்திரன் தான், மனம் வந்து உடல் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த பௌர்ணமி காலத்தப்போ கிரிவலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடலில் மாற்றங்கள் என்பது ஏற்படுது. அதுவும் இந்த மலை சுற்றி வரும் அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அது வந்து சாதாரண மலையே அப்படின்னாலும் இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும். அது இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான பிளேஸில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பௌர்ணமி கிரிவலத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. திருவண்ணாமலை கிரிவலம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா மன தூய்மை வரும், உடல் தூய்மை வரும். மன தூய்மை வரும்போது கிளியரான சிந்தனை வரும். அப்போ கிளியரான சிந்தனை வரும்போது கிளியரான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கிளியரான முடிவுகள் எடுக்கும்போது உங்களோட பிசினஸ் மேலோங்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்மளால மற்ற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த விஷயங்களும் நிச்சயமாக மாறும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முறை நீ திருவண்ணாமலை வந்துட்டு போயிட்டுன்னா எழுதி கொடுத்துட்டு போய் பார்ப்போம், அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிச்சயமாக ஒரு முறை நீங்க சும்மா போனீங்கன்னா கூட அடுத்தடுத்த முறை உங்களை வந்து வர சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதோ எனக்கு நல்லது நடக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை போகும்போது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு தான் போனேன். இப்போ போய் ஒரு 6 to 7 months ஆகுது. இப்போ தொடர்ந்து எல்லா மாதமும் நான் கிரிவலம் போகிறேன். என்னன்னா எனக்கு அது நடக்குது, எனக்கு இது நடக்குது, என்னோட சேனல் நல்லா போகுது, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க. சத்தியமாக எனக்கு அந்த எந்த எண்ணமும் கிடையாது. ஏதோ போனால் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். போக 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 திரும்ப வான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சதா சர்வகாலமும் நீங்க எந்த அளவுக்கு சிந்தனையில இருக்கிறீங்க, நினைத்தாலே முக்தி அப்படின்றது அதான். சதா சர்வகாலமும் அந்த இறைவனை நம்பியே நீங்க இருக்கணும், அந்த இறைவனையே நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு முறை நினைப்பதால உங்களுக்கு அந்த முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நினைத்தாலே முக்தின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாதத்திற்கு ஒரு முறை நீங்க பிளான் பண்ணி வந்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதும் ஏற்படும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, பணம் காசு வேணும் அப்படின்னாலும் நிச்சயமா கிடைக்கும். பிசினஸ் நல்லா பண்ணணும்னாலும் கிடைக்கும். உங்களோட உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படணும்னாலும் கிடைக்கும். ஸோ அனைத்து விஷயங்களுக்கும் திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.